வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. உய்யும் வகை தேடி உள்ளம் உருகி நின்றேன். உயர் ஞான தீட்சையினால் உள்ளொடுங்கி மெய்யுணர்வு என்ற பெரும் பதம் அடைந்தேன். மேல்நிலையில் மனம் நிலைத்து நிற்க நிற்க அயுணர்வும் ஒன்றாகி அறிவறிந்தேன். ஆசை என்ற வேகம் ஆராய்ச்சியாச்சு. தொழில்களில் கடமை உணர்வு பெற்றேன். சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் கண்டேன். வாழ்க வளமுடன். ஆசான் அருள் தந்தை அவர்களுக்கும், உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் ஐயா அவர்களுக்கும், ஐடி இயக்குனர் மற்றும் அங்கு சேவை செய்து கொண்டிருக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும், இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் அன்பர் அவர்களுக்கும், இணையத்தில் இணைந்துள்ள அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் ஆசான் நினைவோடு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி இன்றைய சிந்தனையை தொடங்குகிறேன். நான் உரைக்கும் வார்த்தை எல்லாம் நாயகன் தன் வார்த்தையன்றி நான் உரைக்கும் வார்த்தை அல்ல. உடல் தெய்வீகம். அன்பர்களே, இதற்கு முன்னாடி உடலை பற்றி இங்க நிறைய சிந்தனைகள் எல்லாம் கேட்டிருப்பீங்க, நானும் கேட்டிருக்கிறேன். ரொம்ப அருமையான பல விளக்கங்கள் அனைத்து பேராசிரியர் மக்களும் அழகா கொடுத்திருந்தாங்க, சயின்டிபிக்கா அழகா கொடுத்திருந்தாங்க. இன்னைக்கு நாம உடல் தெய்வீகத்தை, இந்த உடல் தான் தெய்வம் என்றத சித்தர்கள் வழியில சித்தர்கள் கூறியத நாம இந்த சிந்தனையில் அறிய இருக்கிறோம். அடியேன் இந்த சிற்றறிவை கொண்டு அறிந்த வரையில் தங்களுக்கு இதை வழங்குகிறேன். எல்லா புகழும் அருள் தந்தைக்கே சாரும். வாழ்க வளமுடன். உடல் தெய்வீகம். அன்பர்களே, இந்த உடலை கொண்டுதான் நம் வாழ்க்கையை நாம் வாழ்கிறோம். இந்த உடலை கொண்டுதான் இன்பங்களை தூய்க்கிறோம். இந்த உடலை கொண்டுதான் பொருள் ஈட்டுகிறோம். இந்த உடலை கொண்டுதான் நமக்கு செய்யும் கடமைகளையும் நாம் செய்கிறோம். இந்த உடலை கொண்டுதான் குடும்பத்தையும் கவனிக்கிறோம். இந்த உடலை கொண்டுதான் தொண்டும் செய்கிறோம். இந்த உடலை கொண்டுதான் சமுதாய கடமைகளையும் செய்கிறோம். இந்த உடலை கொண்டுதான் பிறருக்கும் உதவுகிறோம். இந்த உடலை கொண்டுதான் பாவத்தையும் செய்கிறோம். இந்த உடலை கொண்டுதான் அதுக்கு பிரயாச்சித்தமாக புண்ணியத்தையும் நாம் செய்கிறோம். இல்லையா? இந்த உடல் இல்லாம, இந்த உடலோட உதவி இல்லாம நம்மளால எது செய்ய முடியும்? இந்த உடல் தான் உயிரை தாங்கும் பாத்திரமாக உள்ளது. அந்த உடலுக்குள்ளதான் உயிர் ஓடிக்கொண்டிருக்கிறது. உயிர் தான் ஆன்மா, ஆன்மாதான் இறைவன். அப்போ இந்த உடல் யார்? சாமிதான். உடல் தெய்வீகமானது தானே. அந்த இறைவன் குடிக்கொண்டிருக்கிறதே இந்த உடலை வச்சுதான். அப்ப இந்த உடலும் யாரு? சாமிதான். அதுவும் சாமி தானே. இந்த உடலுக்குள்ள இருக்க உடல் வேறு, ஆன்மா வேறு, இது ரெண்டும் வேறு வேறா பார்க்காதீங்க. இது இரண்டுமே ஒன்றுதான் என்பதை முதல்ல நமக்கு உணர்த்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா பெரிய விஞ்ஞானி அவங்கதான் சித்த பெருமக்கள். உனக்குள் நீ நின்று உலாவினதை காணாமல் நான் எந்திருந்து நலனிழந்தேன் பூரணமே. பட்டினத்தடிகள் நமக்கு கூறியிருக்கிறாங்க இல்லையா? இந்த உடலை நாம தெய்வீகமாக பேணி காக்கணும். நம் வாழ்வின் நோக்கத்தை அடைய முடியறதுக்கு இந்த உடலை கொண்டுதான் நம்மளால அடைய முடியும். இந்த உடல் இல்லாம அடைய முடியாது. ஏன்னா இந்த உடலை கொண்டுதான் தன்னிலை அறிதல் என்பதை நாம அறிய போறோம். ஏன்னா தன்னிலை அறிதல் என்பதற்கு நம் உடம்புல எது நம்ம கிட்ட தடையா இருக்குன்னா, நம்ம கிட்ட இருக்க மாயைகள் தான் நம்ம கிட்ட தடையா இருக்கு. நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? அந்த நமக்குள்ள இருக்க ஆணவம், அகம்பாவம், அப்படி கர்வம், இதெல்லாம் ஆணவம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா உண்மையான ஆணவம் என்னன்னு தெரியுமா? தன்னிலை அறிதல் என்பது என்னன்னா, இறைவன் வேறு எங்க இல்லை, இந்த உடலுக்குள்ளதான் இருக்கிறான் என்பதையே நம்ம அறியாம இருந்திருக்கிறோம் பாருங்க. இதுதான் தன்னிலை அறிதல். இதை அறியாம இருக்கிற நாம தான்
எனக்குள்ள இந்த உடலுக்குள்ளதான்டா நான் இருக்கிறேன் என்பதையே நம்ம அறியாம இருந்திருக்கோம் பாருங்க. இதுதான் பெரிய ஆணவம் என்பதை சித்த பெருமக்கள் கூறுறாங்க. அது உண்மைதானுங்களே. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகிறான் ஞான தங்கமே, இவன் ஏதும் அறியாதவண்டி ஞான தங்கமே. சித்தர்கள் சொல்லுவாங்க, ஆணவத்திலேயே பெரிய ஆணவம் என்ன தெரியுமா? நான் உனக்குள்ள இருக்கிறேன், நீ இதை விட்டுட்டு நான் உன்னை தேடி இந்த ஊருக்கு போனேன், அந்த ஊர்ல போய் புண்ணியத்தை தேடிக்கிறேன், இந்த ஊர்ல போய் பாவத்தை தொலைச்சிட்டு வரேன், அங்க போய் குளிச்சுட்டு என்னோட பாவத்தை தொலைச்சிட்டு வரேன்னு நீ ஓடி ஓடி அலையிறியே, ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கரைந்து போய் இல்ல தீர்ந்துதான் நாட்கள் தானே போச்சு. அங்க உனக்குள்ளதான் நான் இருக்கிறேன் என்பதை அறியாம நீ ஓடி ஓடி விழுற, இதையே பெரிய ஆணவன்தாங்கிறாரு இறைவன். இது அறிந்தவர்கள் சித்த பெருமக்கள் தான். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, குழந்தை தூங்குது, தூங்கி எந்திரிச்ச உடனே அப்படியே தூக்கத்துல ஓடி வருது, அம்மா அம்மா அம்மான்னு ஓடி வருது. நம்ம உடனே என்ன, அம்மா இங்கதான்டா இருக்கிறேன், அம்மா இங்கதான்டா இருக்கிறேன் அப்படின்னு நம்ம உடனே அதை ஓடி நம்மள அடைச்சுக்கணும். அதே நாம நான் இங்கதான்டா இருக்கேன், நான் இங்கதான்டா இருக்கிறேன்னு தெரிஞ்சாம இன்னொருத்தவங்களை போய் அம்மா அம்மான்னு ஓடி போனா நமக்கு எப்படி இருக்கும்? அப்படிதானே இருக்கும் இறைவனுக்கும். நம்மளோட ஃபீலிங் எப்படி இருக்கும்னு அப்ப நினைச்சு பாருங்க. அப்படிதானே இறைவனுக்கும் இருக்கும். நான் உனக்குள்ள உறைஞ்சு இருக்கிறேன், நீ என்ன இத அறியாம நீ எங்கெங்கயோ ஓடுறிய, இதை விட பெரிய ஆணவம் வேற எதுவுமே இல்லை. அதாவது பாவத்திலேயே நம்ம என்ன பண்றோம்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா, நம்ம கிட்ட இருக்க மாயை எல்லாம் நம்ம செஞ்ச கருமாதான் மாயையா நம்ம கிட்ட இருக்கு. இது எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்தவங்களுக்கு பண்ண பாவம் தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம். யாருக்கு என்ன பண்ணமோ பாவம், யாருக்கு என்ன பாவம் பண்ணுமோ, யாருக்கு என்ன பாவம் பண்ணுமோ, நான் எல்லாருக்கும் புண்ணியம் செஞ்சனே, எல்லாருக்கும் இதை செஞ்சனே, எனக்கு அப்படி இப்படின்றமே. நம்ம உண்மையே சொல்லணும், நம்ம எல்லாருமே நல்லவங்க தான். நாம யாருக்கும் எந்த துரோகமும் செய்யல, நமக்கு நாமளே செஞ்சுக்கிட்டதுதான் பாவமா அனுபவிச்சுட்டு. இந்த உடலுக்கு நம்ம என்னென்ன துரோகம் பண்ணினோமோ இது எல்லாமே பாவ லிஸ்ட்ல தான் போய் செய்யும். துரோகம் நம்ம அடுத்தவங்களுக்கு செய்யவே இல்லை. நமக்கு இந்த உடலை கெடுத்ததுக்கான செயல்கள் எல்லாம் செஞ்சு இந்த உடல்ன்ற தெய்வத்தை, உள்ள இருக்கும் தெய்வத்தை அலட்சியம் பண்ணி அதுக்கு துன்பத்தை கொடுத்ததுதான் பாவ லிஸ்ட்ல பெரிய மாயையா நம்ம கிட்ட தன்னிலை அறிதலுக்கு தடையா மாயையா இருக்குதே தவிர, வெளியில நாம அந்த அளவுக்கு யாரும் செஞ்சோம் அந்த அளவுக்கு நம்ம பெரிய, எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன், இந்த இணையத்துல இளைஞருக்கு அன்பர்களுக்கு சொல்றேன், அப்படி கொடும் பாவிகளா 5 பெரும் படிகள் செய்த பாவிகள் இந்த உலகத்துல கம்மிதான். எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் அவ்வளவு பெரிய பாவிகளெல்லாம் கிடையாது. தனக்கு தானே செஞ்சிருக்கோம் பாருங்க பாவம். இதுதான் இந்த 5 பெரும் படி செயல்கள் கூட பாவமா கூட போயிருக்கு. உண்மையில பாத்தீங்கன்னா, உண்மையில் இந்த உடல் ஒரு தெய்வம், இதுதான் ஆன்மா என்று கண்டவர்கள் சித்த பெருமக்கள் தான். அவங்கதான் இதை அவ்வளவு அழகா கண்டுபிடிச்சிருக்காங்க. விஞ்ஞான முறையும் சரி, விஞ்ஞான ஆராய்ச்சியையும் சரி தமிழகத்துக்கு புதுசே கிடையாது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே தமிழகத்துல விஞ்ஞானிகளா பல விஞ்ஞானிகள் வாழ்ந்திருக்கிறாங்க. பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அவர்கள்லாம் இந்த மனித சமுதாயத்துக்கு செய்திருக்கிற நன்மை சொல்லி மாள முடியாதுங்க, அளவற்றது. அவ்வளவு நன்மைகளை செய்துட்டு போயிருக்கிறாங்க. மக்கள் எல்லாரும் நோய் நொடி இல்லாம வாழணும், அவர்கள் இன்பமாக வாழணும், துன்பத்துல இருந்து வெளியேறணும், அதுல இருந்து கரையேறணும், உண்மையை தெரிஞ்சுக்கணும், நம்ம எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்தோன்ற உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இந்த மனித சமுதாயம் இன்பமாக வாழறதுக்கான அனைத்து வழிமுறைகளையும் கொண்டுட்டு போனவங்க தான் பெரிய விஞ்ஞானி தியாகிகள் எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா சித்த பெருமக்கள் தான். நான் எத்தனை கோயில் போனேன், இது சித்தர் வாழ்ந்த, இது சித்தர் இருக்கிற பீடம், அதனால இந்த கோயிலுக்கு இவ்வளவு வைப்ரேஷன் இருக்கு அப்படி இருக்குன்ட்டுன்னு ஓடி ஓடி போறோமே, ஏன் சித்தர்கள் சொல்ற வார்த்தைகளை மட்டும் நாம ஏன் ஏற்க மறுக்கிறோம்? அவங்க ஏன் அவங்க இருக்கிற ஆலயத்துக்கு மட்டும் ஏடி ஓடி ஓடுறோமே, இங்க அவங்க அந்த மாதிரி வருங்க, அந்த கோயில அவங்களுடைய பீடம் இருக்கனால்தான் அவ்வளவு வைப்ரேஷன் ஓடுறோமே. அவர்கள் சொன்ன வார்த்தைகளை மட்டும் எப்படி, அவங்க இருக்கிற இடத்துக்கே அவ்வளவு வைப்ரேஷன் தான், அவங்க சொன்ன வார்த்தைகளை எவ்வளவு உண்மை இருக்கு என்பதை நாம ஏன் இன்னும் மக்கள் அறியாம இருக்கிறோம்? இந்த உடல் என்ற ஒரு தெய்வம் என்பதை முதல்ல இந்த
உலகத்துக்கு உடைச்சு போட்டவங்க சித்தர் பெருமக்கள் தான். ஏன்னா இந்த உடல் வேறு தெய்வம் வேறு அல்ல என்பது அவர்கள் எவ்வளவு அழகா விளக்கி இருக்கிறாங்க என்பதை தான் நம்ம இப்போ ஒவ்வொரு சித்தரா சொல்றத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் திருமூலர் என்ன சொல்லியிருக்காரு என்பதை பார்க்கிறோம். இந்த உடம்பு வேற உயிர் வேற இல்ல, உடம்பு இல்லாம உயிர் கிடையாது, இரண்டும் தனித்தனியா இயங்கவும் முடியாது. உடம்புல தோன்றி உடம்புடன் வாழ்வதுதான் உயிர். உடம்பு அழிஞ்சிருச்சுன்னா இந்த உயிரும் சேர்ந்துதான் அழிஞ்சிரும். அதனால இந்த உடம்பை பாதுகாப்பதுதான் உயிரை பாதுகாக்க முடியும். இந்த உடம்பை அப்பழுக்கின்றி மாசு மருவின்றி வலுவுடையாத நம்மளை பாதுகாக்கிறது தான் உயிரை பாதுகாக்க முடியும். இதுதான் சித்தர்கள் கவியில நம்ம காயகல்ப கவியிலையும் நம்ம பார்த்திருக்கிறோம். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்க உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு நம்ம காயகல்ப கவியில திருமூலர் ஐயா சொல்றத அவ்வளவு அழகா நமக்கு எடுத்துரைச்சுதான் நம்ம கேட்டிருக்கிறோம். அதாவது இந்த உடம்பு ஒரு மாயை, அது பொய்யானது என்பதை சித்தர்கள் ஒப்புக்கொள்ளவே இல்லை. இது ஒரு மாயை கிடையாது, காயமே இது பொய்யடா, வெறும் காற்றெடுத்த பையடா என்று சித்தர்கள் பாடுறதா சொல்றது உண்மை கிடையாது அப்படின்றாங்க. அதாவது இந்த உடம்பு மெய், அழியாமல் வைத்து காப்பாற்றக்கூடாது என்பதுதான் சித்தர்களுடைய கொள்கை. அது மெய். மெய்னா என்னது? மெய்னா உண்மை. அப்போ இந்த உடலுக்கு மெய்ன்ற ஒரு பொருள் இருக்கு இல்லையா, அப்ப இதுதான் உண்மையானது. இதை வெறும் பொய் மாயை அழியக்கூடாது என்பது சொல்லாதீங்கிறாங்க சித்தர்கள்லாம். பார்க்கும்ல, பஞ்சபூதங்களை பாக்குறோம் இல்லையா, நிலம் பாக்குறோம், நீர் பாக்குறோம், நெருப்பு பாக்குறோம், காற்று பாக்குறோம், வானம் பாக்குறோம், இதெல்லாம் கண் முன்னாடி காண்கிறோம். இவத்தை பொய்ன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்ப பஞ்சபூதங்கள் சேர்க்கலாம், அந்த உடம்பை மட்டும் பொய் என்று சொல்வது பொருந்தாது அப்படின்னு சொல்றார்கள் சித்தர்கள். பஞ்சபூதலான இந்த உடலும் மெய், இதுவும் உண்மையானதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு அழகா நமக்கு விளக்கங்களோட நமக்கு நிறைய சொல்லியிருக்காரு திருமூலர் ஐயாவும். சித்தர் வழியில பாத்தீங்கன்னாக்கா பரமாத்மா எங்கும் தனியாக எங்கேயுமே கிடையாது. நமது உடம்புதான் பரமாத்மா இருக்கிற இடம். ஆனா கடவுளை தேடி இங்க அலையிற அங்க அலையிறன்னு அலைய வேண்டாம். இந்த உடம்பை நீ எப்படி பேணி காக்கிறையோ அதுதான் கடவுள் பணி. இந்த உடம்புக்குள்ள இருக்க பரமாத்மாவை கண்டு நீ மகிழ்ந்துடு. அதனால்தான் அருத்தந்தை என்ன சொல்றாரு, நீ டெய்லி உடல் பயிற்சி செய்யறியே, இதுதாண்டா உள்ள இருக்க இறைவனுக்கு நீ செய்யற பெரிய அபிஷேகம் என்பது. நம்ம டெய்லி இறைவனுக்கு செய்யற தொண்டு, உள்ள இருக்க ஆன்மாக்குள்ள உறைஞ்சி இருக்கிற இந்த ஆன்மாக்கு செய்யற பெரிய தொண்டு, பெரிய அபிஷேகம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா நாம் செய்யும் உடற்பயிற்சி, உள்ளிருக்கும் ஆன்மா இறைக்கு செய்கிற அபிஷேகம். இதுக்கு அப்ப நல்லா நினைச்சு பாருங்க. இங்க அங்கன்னு தேடியில, நீங்க டெய்லி நம்ம உடற்பயிற்சி பண்ற ஒவ்வொன்றும் இறைக்கு செய்யும் அபிஷேகம். அப்போ ஒரு நாள் செய்யலைன்னா ஐயோ இன்னைக்கு கடவுளுக்கு நம்மள குளிப்பாட்டலையே, இன்னைக்கு நம்ம இறைவனுக்கு செய்யற பணியை நம்ம செய்யலையே, இது போய் ஒரு நமக்கு தெரியுது இல்லைங்க. நல்லா பாருங்க, ஒரு நாள் உடற்பயிற்சி செய்யலாம் கூட அது பெரிய பாவம் செஞ்ச மாதிரி இருக்குதா இல்லையா? ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா இறை உணர்வா நம்ம பெற்றுட்டு வரோம். அப்ப கட்டாயம் அவங்களுக்கு எல்லாம் பயிற்சி செய்யலைன்னா ஒரு பெரிய பாவம் செஞ்ச மாதிரி இருக்கும். அப்போ ஒரு நாள் செய்யலைனாலும் இன்னைக்கு நான் இறைவனுக்கு அபிஷேகம் செய்யலையே அப்படின்னு இருக்குமா இல்லையா? அப்போ உடற்பயிற்சி நாம இந்த உடம்பை பேணி காக்கணும். உள்ள இருக்க இறைவன் வீட்டு இருக்கிற இந்த கோயில ஒழுக விடுவோட ரிப்பேர் பண்ணி ஒழுக விட்டுட்டு இருந்தா உள்ள இருக்க இறைவனுக்கு பாதுகாப்பா இருக்குமா? கோயிலு திருப்பணி ஒழுங்கா நடந்தாதானே உள்ள இருக்க இறைவனுக்கு பாதுகாப்பு. அது அப்பதானே இந்த உடலும் நல்லா இருக்கும். அப்பதானே அவன் நம்மள நல்லா வச்சுப்பா. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, ரோட்ல போறோம், எங்கடாவது ஒரு சாக்கடை இருந்துச்சுன்னா கூட நம்ம போற டூ வீலரை கூட அது மேல ஏதாவது ஒரு அசிங்கம் இருந்தா கூட அது மேல ஏத்துறதுக்கு தயங்கும். ஆனா இது யாரு? இந்த உடல், இந்த தெய்வீகமான இந்த உடல் யாரு? இறைவன் வீற்றிருக்கும் இடம். அப்ப அவர் இருக்கிற இடத்த நம்ம எப்படி வச்சிருக்கணும்? எவ்வளவு தூய்மையா வச்சிருக்கணும்? நாம செல்லனா கெட்ட எண்ணங்களை உள்ள நினைக்கலாமா? நினைக்க கூட கூடாது.
நினைக்கும் போதெல்லாம் அந்த நெகட்டிவ் என்ன வரும் போதெல்லாம் அது மேல எப்படி பாசிட்டிவ் போகணுன்றதெல்லாம் அருட்தந்தை நமக்கு எல்லா பயிற்சி முறையும் கொடுத்ததெல்லாம் அன்பர்களுக்கு எதுவும் விளக்க வேண்டியதெல்லாம் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அடுத்து பாருங்க, அப்போ இந்த உடம்ப இந்த பரமாத்மா வீட்டு இருக்கும் இடத்த பேணி காப்பதுதான் நீ கடவுளுக்கு செய்யும் திருப்பணி என்கிறார் சித்தர்கள். உணவினை பெற்ற பயனாவது எல்லாம் உடம்பினில் உத்தமனை காணதான். இது ஔவையுடைய வாக்கு. உடம்பை பெற்ற பயன் உடம்பிலே உத்தமனை பரமாத்மாவை காண்பதற்கு தான். உடம்புதான் கடவுள் என்பதை இந்த குறள்ல ஔவை திருவடிகள் நமக்கு அவ்வளவு அழகா எடுத்து வச்சிருப்பாங்க. அடுத்து சித்தர் கூறிய ஒரு கவி பாத்தீங்கன்னா இன்னும் அழகா அவர் சூத்திப்பாரு. அவர் பார்த்து அந்த சித்தர் பேரு என்னன்னு பாத்தீங்கன்னா காக்கை காக்கை சித்தர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது காக புசந்தர்ன்னு சொல்வாருங்க இல்லையா. அவரு என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா சொல்லுவாரு. உடம்பு காக புஜண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சித்தர். அவரும் இந்த ஆன்மா வேற இந்த உடல் வேற இல்ல, தெய்வம் வேற இந்த உடல் வேற இல்ல என்பதை ரொம்ப அருமையா சொல்லுறாரு. இந்த உடம்புல ஆன்மா என்பது பரமாத்மா என்பது இந்த உடல் வேறும் அல்ல, ஆன்மாவை தவிர பரமாத்மா வேறு என்பது அல்ல என்பது ஒரு 2 அடியில் அழகா சொல்லியிருப்பாரு. கண்டு பார், மூடனும் என்னும் அஞ்ஞானிக்கு காணாத ஜீவான்மாவும் பரமாத்மாவும் ஒன்றே. இதை எது நடக்கு, இந்த ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் வேற எங்கேயும் இல்லை, எல்லாம் ஒண்ணுதான், எல்லாம் உடல் தான், இதுதான் ஆன்மா என்பதை நீ உணர்ந்து பார் அப்படிங்கிறாரு. இதை எதை நம்ம இதை உணராம தடுக்கிறது எதுன்னா அறியாமை. நம்ம கிட்ட இருக்கிற அறியாண்மை தான் இந்த உண்மையை நம்மளுக்கு உணர விடாமல் தடுக்குது அப்படிங்கிறார். அதாவது ஆன்மா இருக்கும் இடம் எது என்பதை தெளிவாக காகபுஜண்டர் இன்னும் அழகா சொல்றாரு. பரமாத்மா என்பது சூட்சும பொருளா இருக்கு, அத கண்ணால காண முடியாத ஒண்ணு. அது ஸ்தூல பொருள், அதாவது கண்ணுக்கு தெரியும் பொருளையும் காண முடியும். அந்த பரமாத்மாவை காண வேண்டும்னா நம் உடம்புக்குள்ளே நீ கண்டுகொள் என்கிறார். அதுக்கு அவர் சில விளக்கங்களை அவர் அழகா சொல்லுவார். எள்ளுக்குள்ள எண்ணெய் அடங்கி இருப்பது போல, பெரிய மரத்தோடைய விருட்சம் அந்த விதைக்குள்ள அடங்கி இருக்கிறது போல, பூவில வாசனை அடங்கி இருப்பது போல, பசுவின் பால நெய் அடங்கி இருப்பது போல, உன்னுடைய உடம்பிலே ஸ்தூலம் என்ற ஒண்ணு சொல்லப்படும் பரமாத்மாவும் அடங்கி இருக்கிறான் அப்படின்பத எப்படி உனக்கு அது எப்படி நீ எங்களுக்கு உள்ள இறைவன் இருக்கிறான் என்பதை நீங்க எப்படி அறியணும்னு பாத்தீங்கன்னா, இதுக்குள்ளெல்லாம் இருக்குல்ல, பூவுக்குள்ள வாசனை இருக்கா, கண்ணுக்கு தெரியுதா, பசுக்குள்ள நெய் இருக்கா, இதுக்கெல்லாம் எடுத்துக்காட்டா அவங்க அவ்வளவு அழகா சொல்லி உன் உடம்புக்குள்ளே ஸ்தூலமாக அந்த பரமாத்மாவும் அடங்கி இருக்கான் என்பதை நீ உணர்ந்து கொள். காகபுஜண்டரும் ரொம்ப அழகாகவும் சரி, இது வேற இல்ல அது வேற இல்ல என்பதை நமக்கு ரொம்ப அழகா காகபுஜண்டரும் சொல்லியிருப்பாரு. அடுத்த சித்தர் 18 சித்தர் 19வது சித்தராக நம்ம யார சொல்லியிருக்கோம், நம்மளுடைய அருள் தந்தையை தான் நாம சொல்லியிருக்கோம். அருள் தந்தை அவர்கள் சொல்வாரு இன்னும் அழகா. அதாவது இந்த உடல்ல நீ இந்த இறை கொண்டு இருக்கும் இந்த உடலை, இறையாக இருக்கும் இந்த உடல்ல நோய் வராமல் பேணி காப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். முறையாக இதுக்குள்ள இருக்க கழிவுகளை வெளியேற்றணும். நாம கழிவுகளை நாம வெளியேறிய கழிவுகளை நம்ம நிந்திக்கவும் கூடாது. ஏன்னா அது தள்ளுபடி செய்யும் வேலையையும் யாரு செய்வது பாத்தீங்கன்னா அதுவும் இறைதான் என்பதை ரொம்ப ரொம்ப அழகாக நம்ம அருள் தந்தை ஒரு கவியில சொல்லியிருப்பாரு. நீயே உன் உடல் கழிவை நிந்தித்து பழிக்கின்றாய், நினைத்துப்பார், அவை உன்னையே கழித்து வெளியேறி உள்ளன. நீ பழிக்கும் அசிங்கம் நீ உடலால் தோன்றியதே, நிர்மலமாய் ஆவதற்கே நிலைமாறி சென்றதவை. நீயே உன் உடல் கழிவுகளை இகழ்ந்து பேசி உண்மைக்கு மாறாக குற்றம் கூறாத. நீ இகழ்ந்து தரை குறைவாக பேசும் கழிவு உன் உடலால ஆக்கப்பட்டது. அந்த கழிவானது உணவின் தரமாற்றமாகும். அது தன்னையே தூய்மை செய்து கொள்வதற்காக
தன்னிலையில் மாற்றம் பெற்று உன்னையே தள்ளுபடி செய்து விட்டு உன்னிலிருந்து அது வெளியேறுகிறது நினைத்துப்பார், உண்மையை விளங்கிக் கொள்வாய். அப்ப இதுவும் யாரு? நீ நாம நலமா இருக்கிறதுக்கோ இந்த உடல் நலமா இருக்கிறதுக்கோ உனக்குள்ள இருக்க தண்ணீர விளக்கு நீ அறியணுன்றதுக்காகவே உடல் உள்ள கழிவுகள் சேர்ந்தா உன் உடல் நலம் கெடும் என்பதற்காகவும் இதெல்லாம் கரெக்டா வெளியே தள்ளுறதும் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் உனக்குள்ள இருக்கிற இறைதாம்பா அப்படிங்கிறாரு அருள் தந்தை அவர்கள். அன்பர் அவர்களே, இந்த உடல் ஒரு பொக்கிஷ பாத்திரம். இந்த பாத்திரத்தை நாம எப்படி எல்லாம் வச்சிருக்கணும்ன்ற பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு சின்ன கதை. நான் உள்ளதான் இருக்கிற, நீ என்ன அறியாம எங்கெங்கயோ சுத்துறன்றதுக்கு அறியாம இருக்கிற மக்களுக்கு ஒரு கதை ஒண்ணு ரொம்ப என்னை ரொம்ப டச் பண்ண கதைன்னு கூட அது சொல்லலாம். அதாவது எல்லாரும் இறைவன் எவ்வளவு செஞ்சாலும் மனித குலம் என்ன சொல்லும்? இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும் தானே இறைவன் கிட்ட எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கிற அந்த இறைவனுக்கு ஒரு நாள் ரொம்ப மனசு கஷ்டம் வந்துருச்சு. போய் நாரதர் கிட்ட போய் கேக்குறாரு. நாரதா ஓடுறாரு. ஓடும் போது நாரதர், என்ன இறைவா எங்க ஓடுறீங்க அப்படின்னு. அப்பா, இந்த மனித குலத்துக்கிட்ட என்னால மாட்டிட்டு என்னால பட முடியல, எவ்வளவு செஞ்சாலும் இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும் தான் கேக்குறான். அதுவே சரி, எவ்வளவு கொடுத்தாலும் லாஸ்ட் திருப்பி திருப்பி என்ன படிக்கத்தான் செய்யறான். உனக்கு கண்ணு இல்லையா, காது இல்லையா, மூக்கு இல்லையா அப்படின்னு என்னை நிந்திக்கவும் செய்யறான். எதை செஞ்சாலும் நன்றிய மறந்துடுறான். இவன் தொந்தரவு என்னால தாங்க முடியல. எங்க போய் எந்த மலை மேல உக்காந்தாலும் பிடிச்சிடுறான், எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு வந்துடுறான். அவன் போகாத, அவன் கண்டுபிடிக்காத இடமா பார்த்து நான் ஒளியணும்னு நினைக்கிறேன். அது எந்த இடம் தான் நான் தேடி அலையிறேன் அப்படிங்கிறாரு. அதுக்கு நாரதர் சொல்வாரு, எந்த இடம்னு கண்டுபிடிக்க நான் வேணா சொல்லவா அப்படின்னு கேட்கிறாரு. எங்க நீயாவது சொல்லு, நீயாவது என்னை காப்பாத்து அப்படிங்கிறாரு இறைவனு. அது வேற எங்க இல்ல, அவன் உடம்புக்குள்ளேயே நீ போய் ஒளிஞ்சிரு. அவன் அவன் மனம் எல்லா இடத்துலயும் அடையவே தவிர அவன் மனம் என்னைக்குமே தன்னை பார்த்ததே கிடையாது. அவன் அங்க மட்டும் தேடுறதே கிடையாது. நீ அவனுக்குள்ளேயே ஒளிஞ்சுக்கோ அப்படின்ட்டு. இதுதான்ப்பா இறைவன் நமக்குள்ள குடிக்கொண்டிருக்கிறத அறியாம நாம என்ன பண்றோம்? வெளியில அடைஞ்சுக்கிட்டு இருக்கோம், வெளியில அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நமக்குள்ளதான் இறைவன் இருக்கான்ற உணர்வு நமக்கு வந்துருச்சுன்னா, தெரிஞ்சிச்சுன்னா, இந்த உடலை பேணி, இந்த உடல்ன்ற தெய்வீகத்தை நம்ம பேணி பார்ப்போமோ பார்க்க மாட்டோமா? எப்படி பேணி காப்போன்றத நீங்களே யோசிச்சு பாருங்க. அப்பதான் ஒரு நாள் கூட பயிற்சி முறைகள் எல்லாம் விடாம இந்த உடலுக்கு செய்யற அபிஷேகங்களை நம்ம கரெக்டா செய்யவே இன்னும் ஆரம்பிப்போம். அதாவது இந்த உடலும் ஆன்மாவும் ஒன்றுதான் அப்படின்னு சித்தர்கள் அழகா நமக்கு விலைக்கு நிறைய சொல்லியிருக்காங்க. ஆனா அது எப்படி ஒண்ணு ஆகும்ன்ற டவுட் எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா? அது எப்படி எல்லாம் நம்ம கிட்ட செயல்படுது அப்படின்றதுதான் இப்போ பார்க்க போறோம். இந்த உடல் பஞ்சபூதங்களால் ஆனது. அதே உள்ள இருக்க ஆன்மா உணர்வு பூர்வமானது. உடலுக்கு உருவம் உண்டு, ஆன்மா ஜோதி வடிவாக நமக்குள்ள இருக்குது. இந்த உடல் ஸ்தூலமானது, ஆன்மா சூட்சுமமானது. இத பார்க்க முடியும், ஆனா அதை பார்க்க முடியாது. எப்படி இறைவன் உருவத்தை சிலை வடிவில மட்டும் படைக்கல, நம்மளையே வடிவமா எதுக்கு அமைச்சிருக்கிறான்றதை யோசிச்சு பாருங்க. எத்தனை மண்டலம் கொடுத்து எப்படி எல்லாம் நம்மள படைச்சிருக்கான்றத என்னைக்காவது நம்ம யோசிச்சு பார்த்திருக்கிறோமா? எதுக்காக இந்த உருவத்தை இப்படி படைச்சிருக்கிறான்? 16 மண்டலங்களை கொடுத்து, எலும்பு மண்டலம், தசை மண்டலம், நரம்பு மண்டலம், ரத்த மண்டலம், சுவாச மண்டலம், ஜீரண மண்டலம், நாளமில்லா சுரப்பி மண்டலம், கழிவு நீக்க மண்டலம், இனப்பெருக்க மண்டலம், இனநீர் ஓட்ட மண்டலம், சிறுநீர் மண்டலம், இனப்பெருக்க மண்டலம், புற உரை மண்டலம், வெளியேற்ற கழிவு மண்டலம், நோய் எதிர்ப்பு மண்டலம், பாலின மண்டலம், இப்படி இத்தனை மண்டலங்களை படைச்சு, இத்தனை சிஸ்டம்ஸை படைச்சு, அதுக்குள்ள ஆர்கான்ஸ்களை படைச்சு, இதயம், நுரையீரல், கல்லீரல், மண்ணீரல், பித்தப்பை, இரைப்பை, சிறுகுடல், பெருங்குடல், சிறுநீரகம், சிறுநீர், பால், இவ்வளவும் படைச்சு எப்படி எல்லாம் நமக்கு உருவத்தை கொடுத்து எதுக்காக படைச்சிருக்கான்? எல்லாமே சுத்தமாக இருக்கிற உனக்குள்ள இருக்க இறைவன் இதெல்லாம் எப்படி வேலை செய்யுது, இதெல்லாம் உணரும் பொழுதுதான் நம்ம உள்ள இருக்க ஆன்மாவே நம்மளால உணரும் பொழுது நம்மளால ஃபீல் பண்ணவே முடியும். நாம தான் அதை கண்டுக்கிறதே கிடையாதுங்களே.
இறைவன் எப்படி எல்லாம் உள்ள இருக்க ஆன்மாதான் உணர்வுபூர்வமா செயல்படுறான். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, அவன் எப்படி எல்லாம் நம்மளை காப்பாத்துறான்னு, எப்படி எல்லாம் நம்மளுக்கு வந்து பாதுகாப்பாவும் இருக்கிறான்றத நினைச்சு பாருங்க. வெளியில ஒரு ஒரு தொழிற்சாலை கூட நடந்துட்டு தான் கஜ 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 சவுண்டு கடன்னு ஒரு ஃபேக்டரி ஓடிட்டு தான் அதோட சவுண்டு நமக்கு எப்படி இருக்குது. ஆனா உள்ள நினைச்சு பாருங்க, இதயம் வந்து லேப்டாப் லேப்டாப் லேப்டாப்னு அடிச்சுக்கிட்டே இருக்கா. அதே நம்ம டாக்டரோட ஸ்டெலஸ்கோப் வச்சு கேட்கும் போதுதான் நம்ம கேட்டிருக்கோம். அதுவே அது எப்ப பாரு அடிச்சுக்கிட்டே தான் இருக்கவே, அது சவுண்ட் மட்டும் நமக்கு வெளியே கேடுச்சுன்னா எப்படி இருக்கும்? எப்ப பாரு நினைச்சு பாருங்க. உள்ள ஒவ்வொரு செல்லும் ஒரு ஒரு தொழிற்சாலை கூடம் மாதிரி வேலை செய்யுதுன்னு அருள் தந்தை நமக்கு சொல்லி இருக்கிறாருங்க நமக்கு. ஆனா கொஞ்சம் நினைச்சு பாருங்க, அவ்வளவும் ஒரு சவுண்ட் நமக்கு கேட்டு இருந்துச்சுன்னா, அது உள்ள வேலை செய்யற ஒவ்வொரு உறுப்பும், ஒவ்வொரு ஆர்கான்ஸும் எவ்வளவோ எல்லாமே ஒரு ஃபேக்டரி மாதிரிதான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு நமக்குள்ள. ஆனா அதை செய்யற வேலையோட சவுண்ட் நமக்கு என்னைக்காவது நம்ம கேட்டிருக்கோமா? கேட்டதே கிடையாது. ஏன்னா நம்ம என்னைக்குமே உள்ள போகண்டே கிடையாது. நம்ம மனசு வெளியிலதான் சுத்து. இதெல்லாம் நம்ம அறிய ஆரம்பிச்சுட்டோம்னா, இதெல்லாம் நம்ம உள்ள இருந்து தெரிய ஆரம்பிச்சுட்டா, இதுதான் தன்னிலை ஒரு உள்ள இறையாக நமக்குள்ள ஆன்மா இந்த உடலுக்குள்ள எப்படி எல்லாம் எவ்வளவு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குன்றத அன்னைக்குதான் நம்ம உணர்வோம். அப்ப தெய்வம் எங்கேயும் இல்ல, நமக்குள்ளதான் இருந்து இவ்வளவு வேலையை நமக்காக பார்த்துக்கிட்டு இருக்குன்றதையும் நம்மளால அன்னைக்குதான் அறியவே முடியும். இந்த உடலுக்கு ஆண் பெண் என்ற உருவம் உண்டு. ஆனா ஆன்மாக்கு ஆண் பெண் என்ற உருவம் எல்லாம் கிடையாது. அது ஜோதி உருவமாக இருக்கு. இந்த உடலுக்கு பெயர் இருக்கு. ஆனா இந்த ஆன்மாவுக்கு பெயர் கிடையாது. இந்த உடலை வந்து கண்கள் காண்கிறது, ஆன்மா அதை புரிஞ்சுக்கிறது. இந்த உடல்ல வந்து மூக்குல இந்த உடலுக்குள்ள இருக்க மூக்கு சுவாசிக்கிறது, ஆன்மாதான் அதை நுகர்கிறது. இந்த உடல்ல வந்து வாய் வந்து உண்கிறது, அத உள்ள இருந்து சுவைக்கிறது நம் ஆன்மாதான். தோல் தொடுகிறது, அதை ஸ்பரிசிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஆன்மாதான். இந்த உடல் பஞ்சபூதங்களின் கூட்டு, ஆன்மா அஷ்ட சக்திகளின் கூட்டு உள்ளது. இந்த உடலு உழைக்கிறது, ஆன்மாதான் சிந்திக்கிறது. உடல் உணவை பெறுகிறது, ஆன்மாதான் தூக்கத்தையே கொடுக்குது. இந்த உடல் உருவத்தில் வளர்கிறது, ஆன்மா அறிவில் வளர்கிறது. இந்த உடல் பாக்டீரியா வைரஸ் போன்ற நோயினால இந்த உடலுக்கு நோய் உருவாகுது. ஆன்மாக்கு எப்ப தெரியுமா கலங்கம் வருது? அருகுணங்கள். நல்லா நினைச்சு பாருங்க, இந்த உடல்ல வெறும் நம்மளுடைய உடல் வந்து வெறும் நம்மளுடைய பாக்டீரியாக்களால மட்டும் நோய் இல்லை. நம்மளுடைய அருகுணங்கள், இந்த ஆன்மாங்களை வந்து அருகுணங்களால நோய் உடையது, அருகுணங்களால இந்த ஆன்மா வந்து பாதிக்குது. நல்லா நினைச்சு பாருங்க, ஒரு நோய் நமக்கு ஒண்ணு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி எல்லாம் வருது? அப்போ இந்த ஆன்மாவை இந்த உடல் வந்து தீய எண்ணங்களாலையும் உடல் ஆன்மா கலங்கப்படும் பொழுது நம் உள்ள இருக்கும் ஆர்கான்ஸுங்களும் எப்படி எல்லாம் பாதிக்குதுங்கிற பாருங்க. நம்ம உடம்புக்குள்ள இருக்க குளுக்கோஸ் சக்கரை நோயின்னு ஒண்ணு வருது. அது எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா, வெறும் குளுக்கோஸ் அதிகமாகறதுனாலயோ இனிப்பு மட்டும் சாப்பிடறதுனால வர்றதில்ல. சுயநலம் பிடிவாத குணம் இருந்தாலும் நம்ம கிட்ட சக்கரை நோய் என்பது வரும். ஆன்மாவுக்கு பிடிக்காத தீய குணங்கள் நம்ம கிட்ட இருக்கும் பொழுதெல்லாம் உள்ள இருக்க ஆர்கான்ஸ்ல பாதிக்கும். நல்லா நினைச்சுப்பாங்க, நம்ம கிட்னில ஸ்டோன் உருவாக்குது. அது பாத்தீங்கன்னா நிறைய கால்சியம் டெபாசிட் ஆகுறதுனால மட்டும் இல்ல, உணர்ச்சி வசம் இந்த வெறுப்பு தனம் நம்ம கிட்ட இருந்தாலும் கிட்னில ஸ்டோன் உருவாகும். டாக்டருங்க வந்து என்ன சொல்லுவாங்க, கிட்னில ஸ்டோன் கல்லு சேர்ந்துட்டாலும் வந்துச்சுன்னு சொல்ல தர, உங்ககிட்ட வெறுப்பு இருக்கு, நீங்க அதிகமா உணர்ச்சி வசப்படுறீங்க, உங்ககிட்ட சுகர் இருந்துச்சுன்னா உங்ககிட்ட பிடிவாத குணம் நிறைய இருக்கு, உங்ககிட்ட சுயநலம் நிறைய இருக்குல்ல டாக்டரால கண்டுபிடிக்க முடியாது. நம்ம ஆன்மா கலங்கப்பட்டதால இந்த ஆர்கான்ஸுங்கள் எல்லாம் பாதிக்குது என்பதை நாம அறியணும். டாக்டருங்களுக்கு எல்லாம் இந்த உண்மை தெரியாது. நல்லா நினைச்சு பாருங்க, ரொம்ப அசிடிட்டி வந்துருச்சு. அசிடிட்டி வந்துட்டாலும் நாம வந்து என்ன நினைக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் சாப்பிடாதத மட்டும்தான் நம்ம கிட்ட வந்து அசிடிட்டி வருதுன்னு கிடையாது. அதிகமான மன அழுத்தம் இருந்தாலும் நம்ம கிட்ட அசிடிட்டி என்ற நோய் வரும். இதுதான் எதிர்பார்த்தன்றது சொல்லும். அக்செப்ட்.
இதுதான் நமக்கு விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத அக்செப்ட் பண்ணும் பொழுதுதான் வாழ்க்கையில நமக்கு வந்து நம்ம எதிர்பார்க்கறதுன்றதுனால யாருமே எந்த கெட்ட குணத்தையும் நினைச்சுக்க, எதிர்பார்த்தல்ன்றது எல்லாருக்கும் இருக்கும். எல்லாருக்கும் அந்த குணங்களை இருக்கதோ செய்யும். யாருமே இருக்காம இருக்கவே முடியாது. 100% அக்செப்ட். இதுதான் நமக்குன்றத நாம ஏற்று வாழணும். பிறரை வந்து நாம நிறைய அவங்க இப்படி இருக்கணும், அவங்க அப்படி இருக்கணும்ட்டு நாம யாரையும் எதிர்பார்க்கவே கூடாதுப்பா. அதுவும் நம்ம வந்து ஒரு ஆன்மீகம் மனவளக்கலைக்குள்ள வந்த பிறகு நம்ம கிட்ட எதிர்பார்க்கறதுக்கு போறோம். யோகா கிளாஸ் போறியா, 100% சாமிஜி மாதிரியே நம்மளை எதிர்பார்ப்பாங்க. அருள் தந்தை மகான் மாதிரி நாமளால எல்லாரும் ஆயிருப்போமா? என்ன பண்றது? நம்மளுடைய அருள் தந்தை அவர் மகான். அவர் கொடுத்த வாழ்க்கையில கொஞ்சமாவது அவர் கொடுத்ததை நம்ம பின்பற்றதான் இவ்வளவாவது ஓரளவுக்கு நிறைவா நம்மளால வாழ முடியுது. அடுத்தவங்களுக்கு நாமும் வாழ்ந்து மகிழ்வித்து, ஒரு ஆன்மாவுக்கு என்ன பிடிக்கும் தெரியுங்களா? மகிழ்வித்து மகிழ். தானும் சந்தோஷமா நீயும், அதாவது உன்னை கெடுத்து நீ அடுத்தவங்களுக்கு வந்து உன்னை தொண்டு செஞ்சா கூட அதுக்கு கூட இந்த ஆன்மா வந்து மகிழாது. அதுவும் நீ உனக்குள்ள இருக்க இறைக்கு செய்யற துரோகம் தான். மகிழ்வித்து மகிழ். நீயும் அனுபவிக்கணும், உன் லைஃபும் நீ சந்தோஷமா வச்சுக்கணும். உன்னால முடிஞ்சதை நீ அடுத்தவங்களுக்கு செய்யணும். அப்பதான் இந்த ஆன்மா மகிழும். உனக்குள்ள இருக்க ஒரு இறைக்கு வந்து நீ துரோகம் செஞ்சுட்டா அடுத்தவங்களுக்கு தொண்டு செய்யறன்னு போறதெல்லாம், அதுவும் உன்னுடைய நியாயமான உன் உடலை பாக்குறது, உன்னுடைய நியாயமான ஆசைகள் நிறைவேற்றிக்கிறது, இது எல்லாம் கூட வாழ்க்கையில நமக்கு அவசியம் தான். அதே இந்த எதிர்பார்த்தல் இருக்கு பாருங்க, ரொம்ப பெரிய நோய் தான். நாம என்ன நினைச்சுட்டு இருக்கோம்? நாம 100% அக்செப்டா நாம ஏத்துக்கிறத விட்டுட்டு அடுத்தவங்களை 100% இதுவா இருக்கணும்ட்டு எதிர்பார்ப்போம். அதாவது நான் 9 போடுறேன், நான் 9 சொல்றது கரெக்ட், எனக்கு ஆப்போசிட்ல இருக்க நம்பர் அது 6ன்னு சொல்றாரு, அதுவும் தப்பு கிடையாது. அவர் சைட்ல இருந்து பார்த்தா அது 6 தான், என் சைட்ல இருந்து பார்த்தா அது 9 தான். ஆக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேரக்டர் நம்ம வெளி பார்த்த பேசுறதுனால என்னுடைய ஸ்டைலுன்னு ஒண்ணு இருக்கு, என்னோட இது இருக்கு, அதுபடி நான் பேசுறேன். ஆனா அது வந்து ஒருத்தருங்களை பாதிக்கும் அப்படின்னு அது பார்க்கும்பொழுது அதை நான் திருத்திக்கிறதுக்கு வரலாம். ஆனா திருத்திக்கலாம், அதுல ஒண்ணும் தப்பு கிடையாது. ஆனா நான் உள்ள இருந்து ஒருத்தருக்கு வந்து கெடுதல் செய்யணும் என்ற எண்ணத்தோட எனக்கு வார்த்தைகள் வராது. நம்ம எல்லாருக்குமே அப்படி வந்தாதான் அது பாவலிஸ்ட்ல போய் சேரவே செய்யும். ஏன்னா நான் 9 சொல்றது கரெக்ட் ஆச்சு, அவரு 6 சொல்றதும் கரெக்ட் தான். அவர் நிலையில இருந்து பார்க்கும் போது அவர் சொல்றது கரெக்ட், என் நிலையில இருந்து பார்க்கும்போது நான் செய்யறதும் கரெக்ட். இப்போ இந்த உலகத்துல எல்லாருமே நல்லவங்க தான். அவங்கவுங்க சூழ்நிலைக்கேற்ப சில சந்தர்ப்பங்கள், சில நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு தப்பா சில இதெல்லாம் நினைக்க தோணும். ஆனா நம்ம யாரும் எதையும் இப்படி அவங்க இருக்காங்க எதையும் எதிர்பார்க்காம அவங்க சூழ்நிலை என்னவோ, அவங்க எந்த நிலைமையில இருந்தாங்களோ, அவங்க எந்த மைண்ட்ல இருந்தாங்களோ, அவங்க மைண்ட்ல என்ன ஓடிக்கிட்டு இருக்கோ, அவங்க உடல்நிலை எப்படி இருந்ததோ, அவங்க வாழ்க்கையில என்ன இருக்குதோ, இதனால அவங்க அப்படி இருந்திருக்கலான்ற புரிதல் தான் நமக்கு வேணும். இதுதான் நமக்கு, அது எனக்கும் வேணும் தான். இவ்வளவு சிந்தனை கொடுத்துக்கிட்டு இருக்க நானும் உங்களுக்கு கொடுக்குற இந்த சிந்தனையில பாதி எனக்கும் வரணும், நமக்கு வந்துட்டு தான் இருக்கு. அதனால அன்பர்களே, இந்த எதிர்பார்த்தல் இருக்கும் பொழுது கூட உள்ள இருக்க ஆன்மா துன்பப்படும் பொழுது நமக்குள்ள இருக்க ஆர்கான்ஸ்கள்லாம் பாதிக்கப்படும். அதாவது மகிழ்வித்து மகிழ் என்பதுதான் ஆன்மாவுடைய நோக்கமே. அடுத்து பாத்தீங்கன்னாக்கா இந்த L4 L5 எல்லாம் சொல்றாங்க பாருங்க, லம்பார் பெயின் அப்படின்றது. இந்த பெயின் வந்து ஸ்பைனல் டிஸ்டர்பன்ஸ் ஆகுறதுனால மட்டும் இல்ல, கவலை, சோகம், எதிர்காலத்தை பத்தின பயம் இப்படி இருந்துச்சுன்னா கூட அந்த L4 L5 எல்லாம் வரும். அப்ப பாருங்க, பாக்டீரியால மட்டும் இந்த உடல் பாதிக்காது, நம்ம உடம்புக்குள்ள இருக்க சில தீய குணங்களால ஆன்மா பாதிச்சாலும் நம்ம உடம்புல இருக்க ஆர்கான்ஸ்கள்ல பாதிக்கும். இப்போ இந்த உடல் தெய்வீகமானது, இந்த உடலுக்கும் ஆன்மாவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்றத நம்ம பார்த்துட்டு வரோம். உடல் விபத்தை சந்திக்கிறது, ஆனா அத வலியை அனுபவிக்கிறது ஆன்மா. உடலுக்கு ஆதாரம் சுவாசம், உடலுக்கு ஆகாரம் சுவாசம். இந்த ஆகாரமே விருப்பம், அதோட விருப்பம் தான் ஆன்மா. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா அந்த உடல் வந்து கண்கள்ல ஒளி, ஆன்மாக்கு ஞானமே ஒளி. இந்த உடலுக்கு 16 மண்டலங்கள் உள்ளது, ஆன்மாக்கு 16 குணங்கள் உள்ளது. இந்த உடல் ஒரு கருவி,
அதை இயக்குபவர் யாருன்னா ஆன்மா. இந்த உடல் ஒரு வீடு, அதை குடியிருப்பவர் யாருன்னா அதுதான் ஆன்மா. இந்த உடல் ஒரு வாகனம், அதை ஓட்டுபவர் யாருன்னா அதுதான் ஆன்மா. இந்த உடல் ஒரு படைப்பு, ஆன்மா என்பது சுதந்திரமானது. இந்த உடல் உருவாக்கப்படுகிறது, ஆன்மா படைக்கப்படுகிறது. இந்த உடலுக்கு தந்தையிடம் வேறுபட்டவர்கள், ஒவ்வொரு பிறகு ஒருத்தரா நமக்கு அப்பா அம்மாவா இருக்கிறாங்க. ஆனா இந்த ஆன்மாக்கு தந்தை ஒருவரே. இந்த உடலுக்கு ரத்த சம்பந்தம் உண்டு, ஆன்மாக்கு உணர்வு சம்பந்தம் உண்டு. இந்த உடல் அழியக்கூடியது, ஆனா ஆன்மா அழிவற்றது. உடல் எரிக்கப்படுகிறது, ஆன்மா எரிக்க இயலாது. உடல் புதைக்கப்படுகிறது, ஆன்மாவால புதைக்க முடியாது. இதுதான் டிஃபரன்ஸ் இதுக்குள்ள இருக்கிறது. ஆனா ஆன்மா என்பது எதுக்குள்ள இருக்குது? இந்த உடலுக்குள்ளதான் இருக்குது. உடல் தான் தெய்வீகம். இது அழிக்கிறதுனா, உடல் ஒன்றது அழிக்கிறதுனாலயோ எரிக்கிறதுனாலயோ இது மாயை என்பது சொல்ல, இதுவும் இறைவன் தான். இதை கொண்டுதான் நீ எல்லாத்தையும் அடைய முடியும், இதை கொண்டுதான் என்ன அடைய முடியும் என்பதுதான் இறைவன் சித்தர்களுடைய கூற்று. அன்பர்களே, இப்போ அடுத்து இன்னும் சித்தர்கள் சொன்னது பாத்தீங்கன்னாக்கா, இப்படியே நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். ஒவ்வொன்னே ஒண்ணு இந்த ஆன்மா எதை விரும்புகிறது என்பதை பார்த்தோம்னாக்கா, இந்த ஆன்மாக்கு என்ன நீ சந்தோஷமா வச்சிருக்கணும்னாக்கா நீயும் சந்தோஷமா இருக்கணும் தான். இந்த உடலை நீ பேணி பாதுகாத்துனாலே இந்த ஆன்மாக்கு செய்யற, இந்த உடல் தெய்வீகத்துக்கு செய்யற நாம பெரிய தொண்டு இந்த உடலை நாம பேணி காப்பதுதான். அதுக்கு பாத்தீங்கன்னாக்கா, இந்த உடலை பேணி காப்பதுக்கு மனிதன் இந்த நோய் வராமல் காப்பது தாங்க இந்த உடலை பேணி காக்கிறதுன்றது. வேற எதுவுமே கிடையாது. மனிதன் ஒன்று பாத்தீங்கன்னாக்கா, நோய்க்கு சிகிச்சை அளிக்காதே நோயாளிக்கு சிகிச்சை அளி அப்படின்னு சொல்றாரு ஓஷோ. மனிதன் என்ற நோயை குணப்படுத்தணும்னா, புரிந்து கொள்ளணும், அவனுக்கு 2 சிகிச்சை முறைகள் தான் இருக்கு. ஒண்ணு மருந்து, இன்னொன்னு பாத்தீங்கன்னா தியானம். ஒண்ணு மருந்து, இன்னொன்னு பாத்தீங்கன்னா தியான முறைதான். மருந்து இந்த உள்ள இருக்க மனிதனுக்குள்ள இருக்க ஒவ்வொரு நோயும் தனித்தனியாக பிரிச்சு பார்த்து அதை புரிஞ்சு அதுக்கு வைத்தியம் செய்யறோம். ஆனா தியானம் மனிதனையே நோயாக பாக்குறது. அதாவது தியானம் என்பது அதோட அடிப்படை குணாதிசயத்தான், நம்மளோட அடிப்படை இந்த உள்ள இருக்க ஆன்மாக்கு என்ன துன்பம் விளைகிறதுன்றத நம்ம பாக்குறோம் பாருங்க. இந்த ஆன்மாக்குடைய எந்தெந்த தீய குணங்களால ஆர்கான்ஸ்கள் பாதிக்குதோ அந்த தீய குணங்கள்ல இருந்து நம்மளை வெளியே கொண்டு வர்றதுதான் தியானம். அப்போ உடலுக்கு சிகிச்சை என்பது உடலுக்கு, தியானம் என்பது உள்ள இருக்க ஆன்மாக்கு. நம்ம கிட்ட இருக்க அருகுணங்களையே நாம சீர்படுகிறதுக்கு தியானம் என்பது ரொம்ப 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 அவசியம் அப்படிங்கிறாரு ஓஷோ அவர்கள். அன்பர்களே, அடுத்து ஒண்ணு பாத்தீங்கன்னாக்கா, உடல் தெய்வீகமானது என்பது அகத்தில் உள்ள இறை. ஒரு சித்தர் சொல்வாரு, அகத்தில் உள்ள இறையை அகமகிழ காணாமல் புறத்தை சென்று இந்த மனம், இதுக்கு இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க, நான் அதை மறைச்சிட்டு இதை சொல்றேன், புறத்தை சென்று இந்த மனம் புறமாவே போய்கிட்டு இருக்கே ஏன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம் உடலை உள்ள இருக்க இறைய உணர்றதுக்கு இந்த ஐம்புலன்களுடைய வழியாக செல்கிற காந்தத்தை நாம அதிகப்படியாம செலவு பண்ணாம அதை திணிவுபட்டு நம் உடல்ல சேர்த்து வைக்கும் போதுதான் அந்த இறையையும் நம்மளால உணர முடியும். இந்த புலன்கள் எப்போ கூர்மை பெறுதோ அப்போதான் உள்ள இருக்கிற இறையோடைய சத்தத்தை நம்மளால கேட்கவே முடியும். அதை நாம கேட்கணும்னாக்கா இந்த புலன்களை நாம என்ன பண்ணிருக்கணும், நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள நாம வச்சிருக்கணும். அப்படின்னா கொஞ்சம் நம்ம மனிதர்களுக்கு கொஞ்சம் நினைச்சு பாருங்க, விலங்கினங்கள் கூட அவ்வளவு ஷார்ப்பா இருக்கிறாங்க. நாம தான் பாருங்களேன், நம்ம மனசை எப்படி எல்லாம் வெளியில திரிஞ்சிட்டு எப்படி இது பண்ணிட்டு இருக்கோம். ஏதோ அருள் தந்தை புண்ணியத்துல கண்ணமும் இது பிறந்ததுல இருந்து இது வரைக்கும் எத்தனை முறை இந்த முகத்த கண்ணாடியை பார்த்திருக்கிறோம், இந்த உடலை பாக்குறோம். கண்ணை மூடி நம்மள நினைக்கணும்னாலே சற்று ஞாபகம் வர மாட்டேங்குது. ஏதோ அருள் தந்தை புனித ஜீவகாந்த பெருக்க பயிற்சி, கண்ணாடி பயிற்சி எல்லாம் பண்ணதான் இப்ப நம்ம உருவத்தை நாமளே பார்க்கவே ஆரம்பிச்சிருக்கிறோம். கண்ணை மூடுனா நம்ம முகம் நினைவுக்கு வரவே ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீரை விளக்கம் நமக்கு கிடைக்கிறதுக்கு அருள் தந்தை மாதிரி குரு பிடிச்ச நாம எல்லாம் பாக்கியவான்களே என்பதை 1000 முறை என்ன கோடி முறை சொன்னாலும் மிகை ஆகாது. அதாவது கொஞ்சம் நினைச்சு பாருங்க, 5 அறிவு வரைக்கும் இருக்கிற இந்த விலங்கினங்கள் கூட எவ்வளவு ஷார்ப்பா எப்படி இருக்குதுன்ட்டு.
மனிதர்களுக்கு கேட்காத ஓசை கூட நாயோட காதுங்களுக்கு நல்லா கேக்குது. இந்த அல்ட்ரா சவுண்ட்ன்ற ஒரு ஒலி ஒண்ணு இருக்கு. அது இந்த சாதாரண ஒலியை விட நீண்ட தூர பயணம் செய்ய சக்தி அதுக்கு இருக்கு. ஐரோப்பிய நாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஆடுகளை பாதுகாக்கிறதுக்கு அந்த நாய்களை வச்சுதான் அந்த நுண்ணொலி விசில ஊதுவாங்களாம். அதுக்கு அவ்வளவு ஷார்ப்பா அந்த மனிதர்களுக்கு கூட அது கேட்காது. ஆனா தூரத்துல இருக்க அந்த நாய்களுக்கு தெளிவா கேட்குமா. காவல் நாய்கள் ஆடுகளை உடனே கூட்டிக்கிட்டு தன் எஜமானம் அடையுமா. இததான் ஐரோப்பிய நாடுகள்ல எல்லாம் அவ்வளவு அழகா அந்த ஆடுங்களை பாதுகாக்கிறதுக்கு அந்த நாய்களை அவ்வளோ இதுவா வளர்க்குறாங்க. அப்போ அதுக்கு எவ்வளவு ஷார்ப்பு பாருங்களேன். மனிதர்களுக்கு கண்ணுக்கு தெரியாத கழுகு கூட கழுகுக்கு தெரியுது. கண்ணுக்கு தெரியாத சில விஷயங்கள் நுண்ணியது கூட கழுகு பார்வை சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப ஷார்ப்பா இருக்குதுன்னு. தூரத்துல இருக்கிற சின்ன கோழி குஞ்சு கூட அதுக்கு தெளிவா தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கு அப்ப எவ்வளவு கூர்மையான ஒரு கழுகு பார்வை அப்படின்றத கூட நாம பார்த்திருக்கிறோம். மோப்ப சக்தி எடுத்துட்டா மனிதர்களை விட நாய்க்கும் தேனீகளுக்கும் அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க. எந்த எந்த பூல எந்த தேன் இருக்குன்னு அதுக்குள்ள கூட மோப்ப சக்தி அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. அடுத்து தொடு உணர்ச்சி பாருங்க. தொடு சொல்லுவாங்க இல்லையா, இந்த தொட்டாச்சி நீங்க செடின்னு, டச் மீ நாட் பிளான்ட்னு சொல்லுவாங்க. இது மனிதர்களை விட தொடு உணர்ச்சி அதுக்கு அவ்வளவு அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எந்த அளவுக்கு நாம இயற்கையை ஒன்றி வாழாம இருக்கிறோம்னு பாத்தீங்கன்னாக்க, இந்த புலன்களை நாம எந்த அளவுக்கு உள்ள சேமிக்காம இருக்கிறோம்ன்றத இதுல இருந்தே தெரிஞ்சுக்கோங்க. நம்மளோட பவர் அதுங்களை விட நமக்கு தான் பவர் அதிகமாவே இருக்கு. ஆனா நம்மளால இதெல்லாம் உணர முடியல, அவங்களால உணர முடியுதுன்னா என்ன அர்த்தம்? விலங்குகள் இயற்கையை ஒட்டி வாழுது, நாம தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம், அதோட சார்ந்து வாழாத நம்ம புலன்களை உள்ள காந்தத்தை வீணா நாம வெளியில செலவு பண்ணிட்டு இருக்கோம். அதை உள்ள திருப்பும் பொழுதுதான் இந்த புலன்கள் கூர்மையானதாக வலிமை பெறுகிறது. அப்படி வலிமை பெருகும் பொழுது நம்ம உடம்புக்குள்ள இருக்க சக்கரங்களோட ஓட்டங்களை கூட நம்மளால உணர முடியும் அப்படின்னு சொல்றாங்க அருள் தந்தை அவர்கள். கிட்டத்தட்ட நம்ம உடம்புல 28,000 சக்கரங்கள் சிறிதும் பெரிதுமாக நம்ம உடம்புல சுழண்டுகிட்டு இருக்கோம். அததான் வர்மக்கலை, அக்கு பஞ்சர் மூலம் ட்ரீட்மெண்ட் எல்லாம் நிறைய நடக்குது. இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான சக்கராஸ் 7. அது நம்ம உடம்புக்குள்ள எவ்வளவு 7 சக்கராஸ் என்னென்னன்றதும் நமக்கு தெரியும். அது நமக்குள்ள எவ்வளவு உடலுக்குள்ள மாற்றங்களை செய்யும். இந்த சக்கராஸ் எல்லாம் நம்ம உடம்புக்குள்ள சரியான முறையில் இயங்கும் பொழுதுதான் நாம இந்த உடலை தெய்வீகமானதாக வைக்கணும். இந்த உடல் என்ற தெய்வத்தை நம்ம பாதுகாக்கணும்னாக்கா இந்த புலன்கள் வழியாக நாம வீண் பண்ணிக்கிட்டு இருக்க காந்தத்தை சேமிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ இந்த புலன்களை நாம எப்பவும் கூர்மையாக வைத்திருக்கணும். அந்த காந்தத்தை நம்ம அது வழியா உள்ள சேர்க்கணும், மனதை உள்ள சேர்க்கணுன்றதுக்குதான் அருள் தந்தை நமக்கு பஞ்ச இந்திரிய தவம்ன்றதையும் நம்ம கிட்ட கொடுத்தாரு. அப்போ முறையான மூச்சு பயிற்சி, தியான பயிற்சி, உடல் பயிற்சி இவற்றைகளை நாம முறையாக செய்ய நமக்குள்ள என்ன நடக்கும், உள்ள இருக்கிற இறைய தன்னிலை அறிதல், இறைய காணுகிற பக்குவ நிலைக்கு நாம கொஞ்சம் கொஞ்சமா இப்ப வந்துகிட்டே இருக்கோம். முழுமையாகவும் நம்மால காண முடியும் என்பதை கூறி, அன்பர்களே, இந்த உடல் ஒரு தெய்வீகம். இதை பேணி காக்கும் போதுதான் நம் வாழ்வின் நோக்கத்தை அடைய முடியும் என்பதையும் கூறி, இவ்வளவு வரைக்கும் ஆன்மீக ரீதியாக இந்த உடலுக்கும் ஆன்மாக்கும் உள்ள சம்பந்தம், இந்த உடலுக்கும் நமக்குள்ள இருக்க இந்த ஆன்மாதான் இறைவன் என்பதும், அப்போ இந்த இறைவன் குடிக்கொண்டிருக்க, ஆன்மா குடிக்கொண்டிருக்க இந்த உடலும் தெய்வீகம் என்பதையும், இந்த உடலுக்கு டெய்லி நாம் செய்யும் உடற்பயிற்சியே இந்த இறைவனுக்கு செய்யும் அபிஷேகம் என்பதையும், அவனுக்கு செய்யும் படையல்கள் தான் நாம் செய்யும் டெய்லி செய்யற தியானம் தான் இறைவனுக்கு செய்யும் படையல் என்பதையும் என்று கூறி, இந்த உடல் தெய்வீகத்தை நாம் பேணி பாதுகாத்து நம் வாழ்வின் நோக்கத்தை அடைவோமாக என்று கூறி, எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து அன்புகளுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி, கேட்ட உங்களுக்கும் எனது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி, என்னுடைய இந்த சிறிய சிந்தனையை இதோடு நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன்.